மதுரை பெஞ்சில் வந்து உயர்நீதிமன்ற பெஞ்சில் வெளியில் வந்துச்சு. அதில் மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில் பொதுவாக கருத்துக்களை சொல்கிறாங்க. யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ மனசாட்சிப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை. மக்கள் உயிருக்கு அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அது வந்து அவருடைய தலையாய கடமை. இதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா? அரசாங்கம் தானே பாதுகாப்பு கொடுக்கணும், காவல்துறை தானே பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்க தவறிட்டாங்கங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான்ப்பா ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி. அவங்க கேட்குறாங்க, எப்பா கூட்டத்தில் குடிநீரெல்லாம் காவல்துறை சார்பில் அரசாங்கத்தின் சார்பில் கொடுத்தீங்களா? இந்த குடிநீர் மற்ற விஷயங்கள் எல்லாம் காவல்துறை கண்காணிச்சிங்களா? அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்காணிச்சிங்களா? தேவையான குடிநீர் போகுதா? மற்ற வசதிகள் எல்லாம் அரசு இயந்திரங்கள் ஒழுங்காக செயல்படுகிறதா? இதெல்லாம் காவல்துறை ஒழுங்காக கண்காணிச்சாங்களா? சரியான கேள்வி தானே. அப்புறம் அனுமதி எங்கே கொடுத்தீங்க? அனுமதி கொடுத்தீங்கல்ல, அதோட கடிதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கடிதத்தை கொடுங்கன்னா எதை கேட்பாங்க? அவங்க எங்கே அனுமதி கேட்டாங்க? நீ அப்புறம் எதுக்கு எங்கே அனுமதி கொடுத்த? நீ எதற்காக வந்துக்கிட்டு அதை மறுத்த கொடுக்கறது? அதெல்லாம் கேட்குறாங்க. கேட்கணுமா இல்லையா? இவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கானே, நாங்கள் வந்து இவராக கேட்ட இடம் தான் கொடுத்தோங்கிறாங்க. அந்த ஃப்ராடுத்தனத்தை இது பண்ணுறதுக்கு எங்கப்பா கொடுத்த? அவங்க எங்கே கேட்டாங்க? அதை கேட்டுருக்காங்க. இது நெடுஞ்சாலைத்துறை மாநில நெடுஞ்சாலைத்துறையில் வருமா, மத்திய நெடுஞ்சாலைத்துறையில் வருமா? எந்த நெடுஞ்சாலைத்துறை வந்து அனுமதி கொடுத்தாங்க, அந்த கடிதத்தை கொடுங்க அப்படின்னு அதையும் கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விகளெல்லாம் கேட்டிருக்காங்க. நடுநிலைத்தன்மையோடு கேட்டிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே நடுநிலைத்தன்மை இருக்கணும்ல. நடுநிலையோடு கேட்டாங்க இவ்வளவு கேள்வி. அப்புறம் இவங்க சிபிஐக்கு வந்து எங்களுக்கு அனுமதி வேணும் போக. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, விசாரணை ஆரம்பிக்கட்டும், இவங்க ஒழுங்காக விசாரிக்கிறாங்களான்னு பாருங்கள். பார்த்துட்டு ஆணையம் வேறு அமைச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் திருப்பி வாங்க சிபிஐக்கு. நீங்கள் சிபிஐக்கு கேளுங்க, அனுமதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் மதுரை உயர் நீதிமன்ற பெஞ்ச்னால் 2 நீதிபதிகள் கொண்டதில் நடுநிலைமையோடு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்.